போதைப் பொருள் கடத்தல் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வலை. டெல்லியில் போதைப் பொருள் கடத்தியதாக தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் ஏற்கனவே கைதான நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் உட்பட மேலும் 3 பேருக்கு போலீசார் வலை. மங்கை திரைப்பட தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக், இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் நாயகன் மைதீன், சலீம் உள்ளிட்ட 3 பேருக்கு வலை. ஓகே, இது வந்து புதிய தலைமுறை வந்த நியூஸ் கார்டு. ஆல்மோஸ்ட் சிமிலர் டு திஸ் தான் எல்லா ஊடகங்களுமே செய்தி வெளியிட்டாங்க. இவர் வந்து மங்கை படத்தை தயாரிக்கிறாரு, இவர் வந்து இறைவன் மிகப்பெரியவன் படத்தை தயாரிக்கிறாருன்னு தெரிஞ்ச ஊடகங்களுக்கு திமுகவை சார்ந்தாலும் தெரியாம தெரியல பத்தியா. இப்ப தெரியலங்கிறத நீ நம்பணும். உண்மையாவே தெரிஞ்சுக்கிட்டு ஊடகம்லாம் மறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வெக்கம் கிட்டவங்களா இந்த ஊடகம்லாம் மானம் கிட்டவங்களா திமுக கிட்ட வாங்கி திங்கிறாங்களா என்ன? நடுநிலையானவங்களுக்கு ஆனா தெரியல அப்படிங்கிறது. இது வந்து புதிய தலைமுறை நம்ம திட்டம்னு நினைக்கக்கூடாது. புதிய தலைமுறை மட்டும் இல்ல, புதிய தலைமுறை, பழைய தலைமுறை, தந்தி டிவி, தொந்தி டிவி எல்லாரும் இதே வேலையை தான் பண்றாங்க. அதாவது பாஜக காரன் ஒரு பக்கத்து வீட்டுல மாங்காய் பறிச்சுட்டான் அப்படின்னா மாந்தோப்பே திருடிட்டான் அப்படிங்கிறானுங்க. ஒருத்தன் கஞ்சா விற்கிறான், போதைப் பொருள் கடத்துறான், மெத்தப்பட்டமைன கோடிக்கணக்கில் 2000 கோடி 3000 கோடிக்கு ட்ரேட் பண்ணிருக்கான், 40 முறை 45 முறை திருடி இருப்பானுங்கிற அளவுக்கு இவனோட நெட்வொர்க் இருக்கு. அந்த நெக்ஸஸ் பார்த்தா பயப்படுற அளவுக்கு இருக்கு. ஆனா அவனை பத்தி போடும்போது என்ன போடுறானுங்க, அவனுடைய திரைப்பட தயாரிப்பை பத்தி மட்டும் குறிப்பிட்டு திரைப்பட தயாரிப்பாளர் கொலை. ஏன் உனக்கு எங்க கை எங்க வலிக்குதா? இல்ல இந்த நியூஸ் கார்டு எழுதுன